ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான 6 டிப்ஸ் பார்க்க போகிறாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சில்வர் பாத்திரம் எடுத்துருக்கேன். சில்வர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், இந்த மாதிரி நம்ம தண்ணி பிடிச்சி வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து ஓட்டை விழுந்துரும். ஸோ இந்த மாதிரி ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா அதை தண்ணி பிடிச்சி வைக்கவே முடியாது இல்லைங்களா? ஸோ அதை வந்து உரமா தூக்கி வச்சிருவோம். நான் வந்து ஒரு குண்டா எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த குண்டானில் வந்து வாங்கும்போது நாங்கள் கவனிக்காமல் வாங்கிட்டோம். ஸோ அதை எவ்வளோ பெரிய ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். சில்வர், பித்தளை, அலுமினிய பாத்திரங்கள் இருக்கக்கூடிய ஓட்டையை நம்மளே வீட்டில் எப்படி அடைக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கேண்டில் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. தெர்மாக்கோல் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேண்டில் அந்த தெர்மாக்கோலில் பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி பற்ற வச்சுட்டு ஹோல்ஸ் இருக்கிற இடத்துல அந்த தெர்மாக்கோலை வச்சுருங்க. ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி அந்த ஓட்டையை வந்து அந்த தெர்மாக்கோல் உருக்கி வரும்போது அடைச்சி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அடைச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம உள்பக்கமும் தெர்மாக்கோல் வச்சு அடைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உள்பக்கமும் அந்த ஓட்டை இருக்கிற இடத்துல தெர்மாக்கோலை பற்ற வச்சு அந்த ஹோல்ஸுக்கு நேராக வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் தெர்மாக்கோல் உருகி வரும்போது ஸ்டிக் வச்சு அந்த ஹோல்ஸில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பாருங்கள், தெர்மாக்கோல் வந்து ஃபஸ்ட்டு எரிஞ்சு அதுக்கப்புறம் உருகி நம்மளுக்கு கருப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சதும் நம்ம ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஹோல்ஸ் வந்து சூப்பராக அடைஞ்சிடும். பாருங்கள், நான் வந்து தண்ணி வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ அந்த ஹோல்ஸில் தண்ணி வருதா இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஹோல்ஸ் வந்து கீழே இருக்குது. தண்ணி வந்து பாதி அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து தண்ணி வந்து சுத்தமாக நம்மளுக்கு வெளியே வரல. பாருங்கள், நம்ம குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணுற பாத்திரத்தில் இந்த தெர்மாக்கோல் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம வெளியே வச்சு யூஸ் பண்ணணும் இல்லைங்களா? சில பாத்திரங்கள் அன்னகுண்டானில் தண்ணி பிடிச்சி வைப்போம். ஸோ இந்த மாதிரி அன்னகுண்டானில் நம்மளுக்கு ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னா இனிமேல் தூக்கி உரமாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் தெர்மாக்கோல் யூஸ் பண்ணி அடைப்பு அடைச்சி மறுபடியும் அந்த அன்னக்கூடியை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாங்க. பிளாஸ்டிக் தண்ணி பாட்டிலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பெரிய சைஸ் தண்ணி பாட்டிலை பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆர்கனைசர்ஸ் வந்து நம்ம சேனல்லேயே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க நம்ம சேனலுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு யூ ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 இடத்துல வந்து யூ ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க மாதிரி அந்த போர்ஷன்ஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அகலமாக கட் பண்ணிடாதீங்க. நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த போர்ஷனுடைய விட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷேப்ஸ் வந்து தெரியறதுக்காக நான் பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பாட்டமில் வந்து சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுக்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். பெயிண்ட் பண்ணாமல் அப்படியேவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு நீட்டாக அழகாக இருக்குது. இந்த ஆர்கனைசரை நம்ம வெசல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக குட்டி குட்டி பிளேட்ஸு, டிஃபன் பாக்ஸ் மூடியெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பூவு, பழம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். வெஜிடபிள்ஸ், மாவு, பால் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் தான் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ எல்லா பொருட்களையும் வைக்கிறதால பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரிட்ஜில் ஏதாச்சும் ஸ்மெல் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பெரிய சைஸில் ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. அந்த ஆனியனை தோல்லாம் வந்து நம்ம நார்மலாக எப்பவும் உரிக்கிற மாதிரி உரிச்சிட்டு 2ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்க ஆனியனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துருங்க. 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கட் பண்ணியிருக்க அந்த ஆனியனை அப்படியே வந்து தனித்தனியாக ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து ஒரு பீஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவுக்கு மேலே வச்சிட போகிறேன். அடுத்த பீஸை வந்து கீழே வந்து வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல ரொம்ப ஸ்மெல் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஆனியனை வச்சு விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த ஆனியன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்த நாள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ஃப்ரிட்ஜ். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாங்க. பிஸ்கெட் பாக்கெட்டுடைய அந்த அட்டையை தான் எடுத்திருக்கேன். இந்த அட்டையை வந்து நம்ம மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து லைட்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுடுங்க. ஓரத்தில் கட் பண்ணி விட்டுட்டு அதனுடைய ஓப்பன் இருக்குங்க, அந்த ஓப்பன் பண்ண பகுதியை நம்ம டேப் போட்டு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எந்த பக்கம் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அந்த பக்கத்தில் டேப் போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுருந்ததால சிசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் டேப் போட்டு ஒட்டுங்க. ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பாக்ஸுடைய ஒரு பகுதியை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ஒரு பகுதி வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் நான் வந்து மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துறேன். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த பாக்ஸுடைய இன்னொரு சைடு இருக்குங்களா, அந்த சைடில் நம்ம டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேப் போட்டு ஒட்டுறதால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த பாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த பாக்ஸுடைய ஃப்ரண்ட்டை வந்து நான் வந்து கலர் டேப் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கலர் டேப் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் டேப் யூஸ் பண்ணுறதால ஸோ இது என்ன பாக்ஸ் அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ பார்க்கவும் வந்து அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸுடைய ஆப்போசிட் சைடில் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக டபுள் சைட் டேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பாக்ஸில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கியூட்டான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கே தேவைப்படுது கிச்சனில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. சின்ன கபோர்டில் கூட நீங்கள் அழகாக ஒட்டி வச்சுக்கலாம். ஒட்டி வச்சு உங்களுக்கு தேவையான சில்லறை எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். டக்குனு கீழே வரும், சிலிண்டர் வரும். ஸோ டக்குனு அதெல்லாம் வாங்க போகும்போது சில்லறையை வந்து தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ சில்லறை தேவைப்படும் போது டக்குனு கிச்சன் வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாங்க. ஹார்பிக் பாட்டில் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே டிசைன் தான் நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ட்ரா பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கத்தியை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிக்கிட்டு நம்ம எந்த டிசைனில் வரைஞ்சிருக்கோமோ அந்த டிசைனில் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், நீங்கள் கத்தியை மட்டும் ஹீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற டிசைனில் அழகாக கட் பண்ணி எடுக்க முடியுங்க. பாருங்கள், நான் வந்து சூப்பராக கட் பண்ணி எடுத்துறேன். இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சது. பாருங்கள், அழகாக வந்து ஒரு டக் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டக்குக்கு கண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா ஸ்டிக்கர் போட்டு தான் யூஸ் பண்ண போறோங்க. பாருங்க, நான் ஸ்டிக்கர் போட்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு இருந்தால் எடுத்து வச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு சைடில் நம்ம போட்டு வந்து வச்சு விட்டுறலாங்க. இந்த டக்குக்கும் கண்ணு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து நம்ம டக்கு ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் அழகாக்கிறதுக்காக நான் கலர் டேப் எடுத்துருக்கேன். இந்த கலர் டேப்பை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஒட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டக்கு வந்து அழகாக தண்ணியில் போகிற மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. உங்களுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுட்டேன். இப்போ அந்த டக்குடைய கழுத்து பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் டேப் போட்டு நான் ஒட்டிட்டேன் பாருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் வந்து நான் ஸ்கெட்சு, கம்மு இது ரெண்டுத்தையுமே வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வச்சு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. வேஸ்ட் கோல்கேட் பேஸ்ட்டுடைய டியூபை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த டியூபுடைய மேலே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சிசரை ஹீட் பண்ணிவிட்டு போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கனமான கயிறு எடுத்து அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணி டைட்டாக நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த கயிறு கட்டியிருக்கோம் இல்லைங்களா, அந்த கயிறுக்கு கீழே வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு ஒரே ஒரு லேயரை மட்டும் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் கலர் டேப் எடுத்திருக்கேன். இந்த கலர் டேப்பை வந்து அந்த பிளாஸ்டிக் டியூபை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒட்டி விட போகிறோங்க. கொஞ்சம் கேப் விட்டு விட்டு ஒட்டிக்கிறேன். அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும்ன்றதுக்காக நான் வந்து கேப் விட்டு ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் பண்ணணும்னா நீங்கள் நெருக்கமாக கொஞ்சம் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான குட்டி உண்டியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி அந்த கயிறை யூஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம 5 ரூபாய் காயின்ஸ், 10 ருபீஸ் காயின்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த ஒரே ஒரு டியூப்ல வந்து நீங்கள் 200 ருபீஸ் வரலும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம எமர்ஜென்சிக்கு எப்போயாச்சும் தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஈஸியாக நம்ம இதிலிருந்து கேஷை வந்து வெளியே எடுக்கவும் முடியும். இதுக்குள்ளே கேஷை இன்செர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா போதும், ஒவ்வொரு காயினாக உங்களுக்கு வெளியே வந்துருங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ரெடி பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.